ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோவக்காய் பொரியல். உங்கள் வீட்டில் யாராவது சாஃப்ட் பர்சன், கோவமே படாத பர்சன் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த கோவக்காய் பொரியல் செஞ்சு கொடுங்க, டக்குன்னு கோவப்படுவாங்க. அப்படிப்பட்ட ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் பொரியல். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிட்டோம். ஹீட் ஆனோடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையும். கருவேப்பிலை எல்லா சாப்பாட்லேயும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அது ஒதுக்கி மட்டும் வைக்காதீங்க. கருவேப்பிலை நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு கண்ணுக்கும் முடிக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காவை நீளமாக கட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ரவுண்டாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். எனக்கு ரவுண்டு கட் பண்ணி சாப்பிட்றதா பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாட் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா, கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சால்ட்டு. இப்போ இது நல்லாவே நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப சுருங்கி வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வதக்கிட்டோம், அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம சில பேர் வேக வச்சுட்டு மசாலாலாம் போடுவாங்க, நான் மசாலா போட்டுட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லாவே தண்ணியெல்லாம் ஊறி வெந்திருக்கும். நான் தேங்காய் ஆட் பண்ணி நல்லாவே கிளறி விட்டுக்கிறேன் அதையே. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராகவே நம்மளோட கோவக்காய் ரெசிபிஸ் ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டான பர்சனுக்கு இந்த கோவக்காய் ரெசிபி கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கோவக்காரங்களாம் நீங்கள் மாற்றணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நான் யூடியூப்குள்ளே வந்திருக்கேன், அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க.